விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் பொறுத்தளவுக்கு மானாவாரி பகுதியாலும் சரி, இரவை பகுதியிலையும் சரி, நமக்கு குறைந்த வயது கொண்ட அதிகமான லாபம் தரக்கூடிய ஒரு பயிரில் பார்த்தீங்கன்னாக்கா நிலக்கடலை அப்படிங்கிறது முக்கியமான பிரதான ஒரு பயிர். அது இந்த நிலக்கடலை பயிரை சாகுபடி பண்ணுறதுக்கு எந்த மாதிரி நிலங்களை நாம் தேர்வு செய்யணும்? அதில் நல்ல வடிகால் வசதி கொண்ட மேட்டுப்பாங்கான நிலங்களை தேர்வு செய்யணும். அந்த நிலங்களில் சத்துனுடைய அமைப்பு, சத்துனுடைய நிலையை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதன் அடிப்படையில் தான் நம்ம மக்கிய இயற்கை உரங்களும் நம்ம ரசாயன உரங்களை பயன்படுத்துறதுக்கும் நம்ம அளவீடை எடுத்துக்கொள்ளணும். அப்போது மண்ணை எப்படி நம்ம முதல்ல தயார் பண்ணும்போது ஆழமாக உழவு ஓட்டிட்டு மண்ணை பொலனுங்கிற ஒரு நிலைக்கு கொண்டுட்டு வரணும். அப்போது 2லேருந்து 3 முறை நம்ம உழவு செஞ்சால் தான் அந்த மண் பதப்படும். அப்போது எந்த அளவுக்கு மண் பொலன்னு நம்ம கொண்டுட்டு வரோமோ அது பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு வேரையும் அதிகமான காய்களை பிடிக்கிற தன்மையையும் உருவாக்கும். நம்ம மானாவாரியாக இருந்துச்சுனாக்கா குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 10 டன் அளவுக்குனாச்சும் குப்பையுறவு கொடுக்கணும். சரி, குப்பையுறவே கொடுக்க முடியல அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி என்ன பயிர் பண்ணியிருந்தோமோ அந்த பயிருடைய கழிவுகள் எச்சங்களை உள்ளே மடக்கி நம்ம மக்க வச்சு அந்த பயிருக்கு கொடுக்கணும், மண்ணுக்கு கொடுக்கணும். அதுவும் முடியல அப்படின்னாக்கா கடைசி உழவில் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம நம்மளுடைய பரிந்துரைப்படி பார்த்திங்கனாக்கா ஒரு 80 கிலோ ஜிப்சத்தை கடைசி உழவில் நம்ம கொடுக்க சொல்கிறோம். அதே நேரத்தில் நமக்கு அந்த பயிருக்கு நிலக்கடலைக்கு தேவையான நுண்ணூட்ட உரங்கள் பார்த்திங்கனாக்கா மேங்கனீஸ் சல்ஃபேட்டு அது ஒரு 2 கிலோ, இல்லை போரானு, ஜிங்க் சல்ஃபேட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 5 கிலோ ஒரு ஏக்கருக்குங்கிற விதத்தில் நம்ம ஊட்டமேற்றிய தொழு உரத்தோடு கலந்து கடைசி உழவு நேரத்தில் மண்ணில் விதைச்சிட்டு மண்ணை தயார் பண்ணிடணும். அப்போ நம்ம இந்த இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதிகமான மழை பெஞ்சாலும் சரி, தண்ணி குறைவான தண்ணியை கொண்டு அதிகமான ஒரு பயிரை கொடுக்க முடியும்னா மேட்டுப்பாத்தி கட்டி விதைக்கும் முறையில் தான் நல்ல ஒரு லாபகரமாக இருக்குது. அந்த மேட்டுப்பாத்திகளை இயந்திரங்கள் மூலயமா அமைச்சு அதில் விதைக்கணுன்னாக்கா கட்டாயம் கடைசி உழவில் இந்த உரங்கள் எல்லாமே கொடுத்துடணும். அதன் கூட பார்த்திங்கனாக்கா வேளாண்மை துறை மூலயமா கொடுக்குற ரைசோபியம் பாஸ்போபாக்டீரியா 4 பாக்கெட்டு பார்த்திங்கனாக்கா அந்த ஊட்டமேட்டிய தொழு உரத்தில் கலந்து கடைசி உழவில் நம்ம மண்ணில் விதைக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு நம்ம பாறுகளை அமைச்சு அதில் விதைகளை தரமான விதைகளை விதைநிதி செய்யப்பட்ட விதைகளை விதைக்கும் பட்சத்தில் முளைத்து வரக்கூடிய அந்த மணிகள் பார்த்திங்கனாக்கா நல்ல வீரியமாகவும் வாலிப்பாகவும் இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா வறட்சியை தாங்கி ஆரம்ப காலத்தில் நோய் எதிர்ப்பு, பூச்சி எதிர்ப்பு தன்மையை கூட ஒரு பயிராக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த முறையை பயன்படுத்தி, அதாவது குறிப்பாக பாரமைக்கும் முறையில் நிலக்கடலை சாகுபடி செய்து அதிகமான மகசூலை பெறணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன்.